ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. எப்படி உங்களையே வந்து அலைன்டாக வச்சுக்கிறது, ஹவு டு மேக் யோர் செல்ஃப் அலைன் டு யோர் சோல் அப்படிங்கிற ஒரு கொஷின். அண்ட் எப்படி அந்த ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆகிறது, இல்லைனா எப்படி நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிற அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸு, எனக்கு நான் யூஸ் பண்ணுற டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்டேயிங் அலைன்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த அலைன்மெண்ட்டை வந்து என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி தான், புரிஞ்சிரும் நமக்கு, அவ்வப்போது அது வந்து போகும். ஆனால் அந்த ஒரு ஸ்டேஜ்லேயே கண்டினியூவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் அந்த பீயிங் இன் அவேர்னஸ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த டு பீ இன் அவேர்னஸ் அப்படிங்கிறது, அதாவது எப்போதுமே வந்து அப்போதைய மொமெண்ட்டில் இருக்கிறது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போது இப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட்டில் இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு அதுக்கு நடுவில் வந்து ஐயோ நேற்று இப்படி நடந்துச்சே, அங்கே போனால் இனி ஆஃபீஸில் வேலை அது பண்ணணுமே, நாளைக்கு அந்த வேலை இருக்கே, இல்லை அவங்க நேற்று இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே என்கிட்ட, நாளைக்கு அவங்கள பார்க்கும்போது என்ன சொல்லுவேன், இப்படி பல பல விஷயங்கள் நம்ம மனசில் ஓடுது இல்லை. இதுதான் வந்து நம்மளோட அவேர்னஸை இல்லாமல் பண்ணுற ஒரு விஷயம், நம்மளை அலைண்டாக ஆகிறதுக்கு ஸ்டாப் பண்ணுற விஷயங்கள். ஸோ ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது. நம்மலாம் ரொம்ப அந்த இன்னர் சைல்டு ப்ராப்ளம்ஸ், ட்ராமாஸ் அண்ட் இன்செக்யூரிட்டிஸ் இருக்கிறதுனால என்ன தெரியுமா இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருந்தோம், ஃபுல் டைம் இந்த தாட்ஸ்லேயே வாழ்ந்துட்டு இருந்தோம். அது ஒரு தாட் இல்லை இன்னொரு தாட்டு, இன்னைக்கு நடந்தது, நேற்று நடந்தது, முந்தா நேற்று நடந்தது, இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இல்லை நாளைக்கு நடக்க போகிறது, நாளன்னைக்கு நடக்க போகிறது, இல்லை 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிறது. இதெல்லாம் தான் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று விட்டால் அடுத்ததை பிடிச்சிக்கிட்டே அடுத்தடுத்த ட்ரெயின் பிடிச்சி போகிற மாதிரி பிடிச்சி அடுத்த தாட்டில் பிடிச்சி போயிட்டே இருந்திருப்போம். அதனால என்ன, அந்த சோலோட அந்த ஒரு சாஃப்டான அந்த வேர்ஷனை பார்க்குறதுக்கு டைம் இல்லை, அதுக்கு காது கொடுக்கறதுக்கு நமக்கு சமயம் இல்லை. இந்த ஒரு விஷயத்துல இருந்தோம். இப்போ நம்ம வந்து மெடிடேஷன்லாம் பண்ணி இன்னர் சைல்டெல்லாம் ஹீல் பண்ணி இன்னர் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஒரு காமாக ஃபீல் பண்ணுவோம். ஆனாலும் நம்ம பாடிக்குள்ளே அந்த நம்மளோட அந்த ஒரு கைண்ட் ஆஃப் பிஹேவியர் என்ன, எப்போ பார்த்தாலும் இந்த தாட்ஸில் இருக்கிறது தானே, அது நமக்குள்ளேயே இருக்கும், பல இடங்களில் இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை மறந்து திரும்ப பல விஷயங்கள் வரும்போது நம்ம அகெயின் இந்த மாதிரி தாட்ஸில் போக ஆரம்பிச்சிருவோம். அங்கே தான் பீயிங் இன் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஒவ்வொரு மொமெண்ட்டும் உங்களுக்கு சின்னதாக பெயின் வருது, வலிக்குது, கஷ்டமாக இருக்குது, ஏதோ சங்கடங்கள் திரும்ப வருதே, என்னடா இது நான் நல்லா தானே இருந்தேன், என்ன ஆச்சு திடீர்னு அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வருது இல்லை, அப்போல்லாம் என்ன திரும்ப பண்ணுங்க, இம்மீடியட்லி அந்த அவேர்னஸில் வாங்க. ஸோ அந்த அவேர்னஸில் வரத்துக்கு உங்களுக்கு டக்குன்னு வர முடியல, அந்த மொமெண்ட்டில் நான் என்ன திரும்ப பண்ணுவேன், அந்த ஸ்பாட்டில் இப்படி கணத்தை வந்து சுற்றிலும் எல்லாத்தையும் பார்ப்பேன். ஒரு வீடு பார்க்குறேன், இல்லை ஒரு பில்டிங் பார்க்குறேன், ஏதோ ஒரு கார் பார்க்குறேன், ஏதோ ஒன்று பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு இப்போ ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா இந்த வீடு இடிஞ்சு அப்படியே இல்லாமல் போயிடும், அந்த காரு சுக்கு நூறாக உடஞ்சிரும். நான் ஏன் அப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டை எனக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப அவசியம். வந்து எது வேணால் எப்போ வேணால் போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டை வந்து நம்ம வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் வந்து நம்ம அவேராக இருப்போம். அப்போ வந்து என்ன தெரியுமா டக்குன்னு எனக்கு தோணிடும், ஆமாம் இது நம்ம முன்னாடி இருக்கிறது எல்லாமே மாய தானே, இதை பற்றி ஏன் நான் வருத்தப்படணும், எனக்கு ஒரு வீடு இல்லைன்னு நான் வருத்தப்படுறேனா, எனக்கு ஒரு கார் இல்லைன்னு நான் வருத்தப்படுறேனா, இப்போ நான் நினச்ச அந்த தாட்ஸை யோசிச்சேன்னா அதில் தான் போயிடுச்சு. நான் வந்து எனக்கு என்ன லவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே, எனக்கு என்னோட ஃபேமிலியில் எல்லாரும் என்கிட்ட நல்லா பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறேன்னா, அங்கே அந்த மொமெண்ட்டில் வந்து இதெல்லாம் இருந்து அழுகுறவங்களை யோசிச்சு பாருங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எதையுமே வெளியில் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அந்த அவேர்னஸை தான் நீங்கள் கொண்டு வரணும். நம்ம வெளியில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தும் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு அது சந்தோஷமே தராது அப்படிங்கிறது தான் நான் அங்கே சொல்ல வரேன். ஸோ வெளியில் இருக்கிற வீடு, பணம், வெளியில் இருக்கிற மனுஷங்க, நம்ம பார்ட்னர், இல்லை நம்மளோட ட்வின் ஃப்ளேம், இவங்க யாருமே நம்ம சந்தோஷத்தை கொண்டு வந்து தர்றவங்க கிடையாது. ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற பர்சன் கூட யார் தெரியுமா, உங்களை ட்ரிகர் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா இன்செக்யூரிட்டிஸையும் வெளியில் கொண்டு வந்து உங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ்வை டீச் பண்ணுறதுக்காக வந்தவங்க. ஸோ நீங்களும் அவங்களுக்கும்
இதே தான் பண்றீங்க. ஸோ அந்த ஒரு பர்சனுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நீங்க 2 பேரும் ட்ரிகர் பண்ணி 2 பேரையும் அலைன்மெண்ட்ல கொண்டு வரதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு எதிராக எதையும் செய்யறதுக்காக வந்தவங்களும் கிடையாது, நீங்களும் அவங்களுக்கு எகெயின்ஸ்டா எதையும் செய்யறதுக்காக வந்தவங்களும் கிடையாது. ஸோ யோர் ட்வின் ஃப்ளேம் வில் ஆல்வேஸ் ட்ரிகர் யூ. அது மட்டும்தான் அவங்களுக்கு பண்ண தெரியும். அவங்களுக்கு உங்களை ஹெல்ப் பண்ணலாம் முடியாது, ட்ரிகர் பண்ண முடியும் மட்டும்தான் முடியும். ஹெல்ப் உங்களுக்கு நீங்களே தான் செஞ்சுக்கணும். நீங்கள் அவேர்னஸில் வரணும், அந்த அலைன்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற அந்த பர்சன் வெளியில இருக்கிற ஒரு பர்சனா தெரிய மாட்டாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பர்சனா தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிசிக்கல் பாடியில இருக்கிற பர்சன் பண்றது எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ தட் இஸ் ஹவு அந்த அவேர்னஸ் உங்களை ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ எவ்ரி மொமெண்ட் எவ்ரி செகண்ட் பேசிக்கிட்டே இருங்க உங்கள்கிட்ட. டெல் தட் ஐ எம் டூயிங் திஸ், ஐ எம் ஹியர், நான் இப்படி இருக்கேன், நான் ஹாப்பியா இருக்கேன், நத்திங் இஸ் பாதரிங் மீ, எனக்கு நானே போதும், நான் தான் எனக்கு இந்த உலகத்துல எனக்கு பெஸ்ட், ஐ கேன் ஒன்லி லவ் மை செல்ஃப், நான் என்ன லவ் பண்ற மாதிரி யாராலையும் என்ன லவ் பண்ண முடியாது, ஐ எம் சோ கிரேட்ஃபுல் அப்படிங்கிறது. நான் I deserve this beautiful love, I am giving that love to myself அப்படின்னு நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்க வேணாம், உங்களுக்கு கொடுங்க, அதுதான் அழகான லவ். ஸோ அப்படி பண்ணும்போது மெதுவாக நீங்கள் உங்களை எவ்வளோ அதிகமாக லவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சுற்றிலும் இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் அன்கண்டிஷனல் லவ் வரும். அது நிஜங்க, ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்போதான் உங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்கக்கிட்ட அன்கண்டிஷனல் லவ் என்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். ஸோ யூ ஹேவ் டு லவ் யோர் செல்ஃப் ஃபார் தட் ஃபர்ஸ்ட். எவ்ரி மொமெண்ட் திங்க் தட் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அந்த எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. எந்த ஒரு தாட்டோ எந்த ஒரு விஷயமோ நம்ம லைஃப்ல நிரந்தரம் கிடையாது. நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில இருக்கோம்னா இன்னைக்கு இருக்கிற அந்த ஜேர்னியோட அந்த ஒரு ஸ்டேஜ் கூட நிரந்தரம் கிடையாது. நம்ம நேற்று இருந்த மாதிரியா இன்னைக்கு இருக்கோம்? இவ்வளோ அழுத்து டார்க் நைட் ஆஃப் சோல்ல இருந்தோம், இன்னைக்கு நம்ம அதை விட ரொம்ப ஒரு பெட்டரான ஸ்டேஜ்ல இருக்கோம். ஆனா நடுவில் திரும்ப சில நாள் அழுகுறோம். ஸோ அதனால எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அந்த ஒரு ஸ்டேஜ் கூட நிரந்தரம் கிடையாது. நாளைக்கு மூவாய் வேற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அங்க போயிட்டு அதுல அப்படியே எப்போதும் பிளிஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருப்போமான்னு கேட்டா அதுவும் இல்லை. ஸோ இந்த லைஃப்பை வாழ்ந்து முடிக்கிற வரைக்குமே பல சமயம் பல விஷயங்கள் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். நம்மளை சுற்றிலும் இருக்கிறவங்க நம்மளை பல விதமா ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பீயிங் இன் அவேர்னஸ் தட் நான் இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல இருக்கேன், நான் இப்போ இதை பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு என்னோட ஜாப் இது, எனக்கு இப்போ அழுக வருதா, ஸோ எதனால் அழுக வருது அப்படிங்கிறத நான் யோசிச்சு கண்டுபிடிச்சு அந்த அழுகையில நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட அவேர்னஸ். இது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஏன்னா இன்னர் ஒர்க் பண்றது எல்லாத்தையும் ஒரு டியூட்டி மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா அதை முடிக்க மாட்டீங்க. நீங்க காலையில எழுந்திரிச்சு மெடிடேஷன் பண்றீங்க, 7 சக்கரா மெடிடேஷன் பண்றீங்க, இல்ல அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னல் எழுதுறீங்க, செல்ஃப் டாக் பண்றீங்க, அதுக்கப்புறம் திரும்ப உங்களோட நார்மல் லைஃப்ல மூழ்கி போய் திரும்ப உங்களோட தாட்ஸ் பேடா போகுதுன்னா இது ரிப்பீட்டா இந்த லைஃப் போயிட்டே இருக்கும். நீங்க அந்த ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஸ்டேட்டுக்கு போக மாட்டீங்க. இந்த இன்னர் ஒர்க் பண்ணுறோம், இல்லை நாங்கள் மெடிடேஷன் பண்ணுறோம், நான் இத்தனை வருஷமா மெடிடேஷன் பண்ணுறேன், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது எனக்கு எப்போதுமே வர்ற ஒரு சின்ன தாட் என்ன அப்படின்னு சொன்னால், ஐ ஃபீல் தட் மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஆனால் எகெயின் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிசஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம தாட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எவ்வளோ ப்ராக்டிஸ் வேணாலும் நம்ம ஒரு டைம் வச்சு இல்லை கொஞ்சம் டெடிக்கேட்டடாக இருக்கிற பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிசஸை கரெக்டாக பண்ணிடுவீங்க. பட் அந்த ப்ராக்டிசஸ்னால நமக்கு என்ன வரணும் அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஒரு நோக்கம் நமக்கு இல்லை அப்படின்னா இந்த ப்ராக்டிசஸ்னால உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அவுட்கம் கிடைக்காது. அதனாலதான் நிறைய வருஷமா மெடிடேஷன் பண்ணியும் நிறைய வருஷமா ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் பண்ணியும் அலைன்மெண்ட்ல வர முடியாம இருக்கிறாங்க. ஸோ ஐ வுட் சே எந்த ஒரு பிராக்டிஸ் கூட பண்ணாம அலைன்டா வாழறவங்க இருக்காங்க. அது எதனால அப்படின்னா அவங்களுக்கு அவேர்னஸ் அதிகம். ஸோ ரொம்ப என்ன சொல்றது, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத அந்த கோபம், மற்றவங்க மேல இருக்கிற ஒரு இரிட்டேஷன், இல்ல அனாவசியமான
நினைப்பு, அந்த தாட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாம இருந்தாலே வந்து நம்ம அலைன்ட் ஆயிடுவோம் லைஃப்ல. ஸோ இது மெடிடேஷன் தான் பண்ணணும், இந்த 7 சக்கரா மெடிடேஷன் பண்ணாதான் இது வரும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. மெடிடேஷன் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, இந்த தாட்ஸை காம் பண்றதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு டூல் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மெடிடேஷனை யூஸ் பண்றோம். இந்த டூல்லாம் இல்லாம நீங்களே உங்க தாட்ஸை யோசிச்சு உங்களால அந்த அவேர்னஸ்ல வர முடியும் அப்படின்னா எந்த மெடிடேஷனுமே நீங்க பண்ண வேண்டாம். நான் கண்டிப்பா சொல்றேன், மெடிடேஷனோட தேவையே உங்களுக்கு கிடையாது. அவேர்னஸ்ல இதெல்லாம் இல்லாம அவேர்னஸ்ல இருக்க முடிஞ்சாலே அது போதும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில இருக்கிறதுனால நமக்கு மெடிடேஷன் கொஞ்சம் வேணும். பட் நார்மல் பீப்புளுக்கு மெடிடேஷனே இல்லாம கூட அந்த ஒரு தாட்ஸை அலைன்டா கொண்டு போக முடியும். நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில வி ஹாவ் அ பிகர் பர்பஸ், we have a lot of people getting attracted to us, அந்த எனர்ஜி அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு பவர் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். பவர்னா மேஜிக்கல் பவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு வில் பவர் மாதிரி, இல்லை ஒரு சக்தி, நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற ஒரு சக்தி, நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் நம்மளை வந்து பாதுகாத்துக்கிற ஒரு சக்தி நமக்கு வேணும். ஸோ அந்த சக்திக்காக நம்ம வந்து கண்டிப்பா கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா மெடிடேஷன் பண்ணதுனால தான் உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வர்ற ஃபியர்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வருது. ஸோ கண்ணை மூடிட்டு மெடிடேஷன் மட்டுமே பண்ணுனா நமக்கு வந்து அலைன்மெண்ட் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இட் வில் டேக் அ லாங் டைம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபுல் டைம் மெடிடேஷன் மட்டுமே பண்ணிக்கிட்டு மற்ற எந்த ஒர்க்லையும் இன்வால்வ் ஆகாம இருந்தோம்னா நமக்கு அது நடக்கும். பட் நம்ம நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஜஸ்ட் காலையில மெடிடேஷன் மட்டும் பண்ணா அது ஒர்க் ஆகாது. ஐ திங்க் இட் மேக்ஸ் சென்ஸ். உங்களுக்கு உங்களோட அந்த பிளிஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வர வேண்டிய விஷயம், நீங்க ஒர்க் பண்ணி நீங்க கொண்டு வர வேண்டிய விஷயம். ஸோ ஒன்லி டூயிங் திஸ் இன்னர் ஒர்க் அண்ட் பீயிங் குவைட் அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இல்லை, அந்த இன்னர் ஒர்க்கு உங்களை எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறதும், இந்த இன்னர் ஒர்க்கு எப்படி என்ன டெய்லி ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் அதில் இன்புட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெயினாக அதில் என்ன தெரியுமா, நீங்கள் என்கேஜாக இருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் போகும்போது நீங்கள் வந்து உங்களோட தாட்ஸ் ஃபுல்லாகவே வந்து நான் இப்போ என்ன யோசித்தேன், இப்போ என்ன தப்பாக பண்ணேன், எதை கரெக்ட் பண்ணணும், இந்த மொமெண்ட்டில் என்ன பண்ணலாம், இல்லை எதுவுமே நமக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பாட்டு கேட்டுட்டு ஹாப்பியாக அந்த மாதிரி இருக்கலாம். நிறைய பேர் என்ன தெரியுமா, நான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் வந்ததுக்கப்புறம் டோன்ட் வாட்ச் மூவிஸ், டோன்ட் வாட்ச் சாங்ஸ், அதாவது நம்ம வந்து இந்த வெளி உலகத்தோட சந்தோஷத்துல எல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பாட்டு கேட்குறதுனா, ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரொமான்டிக் சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. நடுவில் நானே வந்துட்டு கொஞ்ச நாள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி அந்த மந்த்ராஸ் அண்ட் சாமி பாட்டு அந்த மாதிரிலாம் மட்டுமே கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சுது அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி இந்த ரொம்ப சோகமான பாட்டு, ரொம்ப வயலன்ஸ் மூவிஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மைண்ட் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டா. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் அதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்டான, ரொம்ப ரொமான்டிக்கான நல்ல விஷயங்கள், ரொம்ப ஹாப்பியான காமெடியான விஷயங்கள், அந்த மாதிரி மூவிஸ், அந்த மாதிரி பாட்டுகள் அதெல்லாம் கேளுங்க, அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப அழகாக தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி மொமெண்ட் எல்லாம் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தேவையில்லாத தாட்ஸ்க்கு போகாமல் இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கும் இந்த லைஃப். இதில் என்ன ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம இந்த பழைய விஷயம், அவங்க சொன்ன விஷயம், இவங்க சொன்ன விஷயம்னு சொல்லி அழுதுட்டு ரொம்ப தாட்ஸை வந்து கேவலமாக யூஸ் பண்ணிட்டு இருந்ததை இப்போ எப்படிப்பட்ட விஷயங்களுக்காக அந்த தாட்ஸையே நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்க. ஸோ தட் கிவ்ஸ் யூ மோர் அண்ட் மோர் அவேர்னஸ் ஆஸ் வெல் அண்ட் உள்ளுக்குள்ள பீஸ். அதை விட பெருசாக எதுவுமே கிடையாது இல்லை. அண்ட் பர்டிகுலர்லி ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு நான் சொல்லுவேன், எனர்ஜிஸ் பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எப்போதுமே இந்த அவேர்னஸில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்கள் ட்வின் ஃப்ளேம் ஓட ரியாக்ஷனோ அவங்களோட ரெஸ்பான்ஸோ உங்களுக்கு எந்த விதத்துலையும் உங்களோட பர்சனல் பிஹேவியரோட மேட்ச் பண்ணாதீங்க. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை, பேசலை அப்படிங்கிறது எதுவுமே நீங்க சரியில்லைங்கிறதுனால கிடையவே கிடையாது. ஸோ அந்த தாட்டே அங்கே கொடுக்காதீங்க. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா என்ன திரும்ப பண்ணுங்க, உடனே
பண்ணாத, நான் டெலிபத்திக்கலி கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இமீடியட்லி டெலிபத்தியில் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ண முடியுமோ அப்படி கனெக்ட் பண்ணுங்க. எனக்கு சம்டைம்ஸ் எப்படி தெரியுமா, டெலிபத்திக்கலி ஆட்டோமேட்டிக்கலி அந்த கனெக்ஷன் நமக்கு வரும். பட் சம்டைம்ஸ் நமக்கு அந்த மாதிரிலாம் வரலைன்னா நான் வந்து இமீடியட்டாக ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து வைப்பேன். எக்ஸாக்ட்லி அந்த பாட்டு எப்படின்னா அவங்களோட மனசு அப்படியே எனக்கு தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா அவங்க பேசலன்னா என்ன, எனக்கு தான் தெரிஞ்சிருச்சுல என்ன மனசுல இருக்குங்கிறது. இது அவங்களுக்கு கூட தெரியாம நம்ம அவங்க மனசை ரீட் பண்ணிட்டோம். அவங்களுக்கே தெரியாது நம்ம வந்து இவ்வளோ அழகா ஒரு டூல் வச்சிருக்கோம் அப்படின்னு. அண்ட் வி ஆர் ஆல் பிளஸ்ட் டு ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லையா? நான் சொல்றது உங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸுங்க. அண்ட் பீயிங் இன் திஸ் ஜர்னி யூ ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் அலைன்டு. அண்ட் அலைன்ட் ஆயிட்டோமா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாரோ கேட்டிருந்தாங்க. அது வந்து உங்களுக்கு ட்ரிகர்ஸ் நிறைய குறைஞ்சிரும். அண்ட் பீயிங் இன் அலைன்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு ஜேர்னி. நம்ம அலைண்டாகவே இருக்க மாட்டோம். நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சுற்றிலும் நடக்கும்போது நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் செய்கிற விஷயங்கள் ட்ரிகர் ஆகும்போதெல்லாம் நமக்கு சின்னதாக அது ஒரு ஃப்ளக்சுவேஷன் வரும். ஆனால் அது ரொம்ப பெருசாக பாதிக்காது முன்னாடி மாதிரி. அது அவேர்னஸில் நம்ம உடனே அதை ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளியர் ஆகிடும். அண்ட் ஸோ எப்படி நமக்கு வந்து நம்ம அலைண்டாக ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு தெரியுது அப்படின்னாலே, ஆஸ் ஐ செட், ஹாப்பியாக இருக்கும், பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாப்பினஸ்ங்கிறது உள்ளேந்து வருது, வெளியில் ஒரு விஷயம் பண்ணதுனால கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு ஷாப்பிங் போனேன், இன்றைக்கி போய் ஒரு மூவி பார்த்தேன், இதை சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுனால வர சந்தோஷம் கிடையாது. சும்மா அப்படி உட்கார்ந்தாலே உள்ளேந்து சந்தோஷம் வரும். அது எவ்வளோ அழகு தெரியுமா? எனக்குலாம் அந்த சந்தோஷம் வர்ற மொமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. நான் நினைப்பேன், ஐயோ கடவுளை இத்தனை வருஷம் இது தெரியாமல் வாழ்ந்துட்டேனே அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் அது எப்போதெல்லாம் இருக்காது, கொஞ்சம் நடுவில் வந்து போகும். சில நாள்லாம் ஃபுல் டே இருக்கும், அழகாக இருக்கும் அந்த டே. ஆனால் அடுத்த நாள் சம்டைம்ஸ் காலையில் அந்த அளவுக்குலாம் இருக்காது. சம்டைம்ஸ் ஃபியூ டேஸ்க்கு கண்டினியூஸாக இருக்கும். சிலப்ப சின்ன விஷயங்கள் ஏதாவது வரும்போது போயிடும். ஆனால் போனால் அதை திருப்பி பிடிக்கிறதுக்காக நான் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அதில் எப்படியாவது திருப்பி கொண்டு வந்துடணும் அப்படின்னு யோசிப்பேன். அப்படியெல்லாம் பண்ணும்போது முடியல அப்படின்னு தோணுதுன்னா இமீடியட்லி சரண்டர் பண்ணுங்க. நான் அதான் பண்ணுவேன். கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நான் வந்து, கடவுளே ப்ளீஸ் எனக்கு என்ன ஒர்க் பண்ணணும், எங்கே சரி பண்ணணும்னு தெரியல, ப்ளீஸ் நான் வந்து சரண்டர் பண்ணுறேன், ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் மீ, எனக்கு அந்த ஹாப்பினஸ் மட்டும் போதும் அப்படின்னு கேட்பேன். கண்டிப்பாக அவர் கொண்டு வந்து தந்துடுவார். ஸோ நீங்களும் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹவு டு பி இன் அவேர்னஸ் அப்படிங்கிறது, இப்போ நான் சொன்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு டிப்ஸாக இது தோணுச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அண்ட் பீயிங் இந்த மொமெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி பாட்டு கேளுங்க, மூவிஸ் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களை நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் சும்மா குவைட்டாக எந்த விஷயமுமே பண்ணாமல் சும்மா உட்காருங்க. நான் இப்போ இங்கே அப்படிதான் உட்காந்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு டைம். சும்மா நடுவில் ஒரு இது ஒரு கிரவுண்டு, இந்த கிரவுண்ட் நடுவில் சும்மா வந்துட்டு அப்படியே அந்த வெயிலில் உட்காந்துருப்பேன். நான் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன்னு நிறைய பேர் இப்படி பார்த்துட்டு போவாங்க. நான் பட் சும்மா உட்காந்துருப்பேன். அந்த ஷூஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கால் வந்து அந்த கிராஸில் டச் ஆகிற மாதிரி தான் உட்காந்துருக்கேன். ஸோ அது கிரவுண்டிங் எனக்கு. அண்டு பயங்கரமாக மைண்ட் வந்து ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஸ்டேட்டுக்கு போகும். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அப்போ தான் வந்து எனக்கு டக்குன்னு வீடியோ பண்ணணும்னு தோணும். அந்த ஒரு மொமெண்ட்டில் வரும்போது தான் தெரியாமல் அந்த ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆன் த ஸ்பாட் மொமெண்ட் அது. அப்படி தான் நான் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி பேசுவேன். அதாவது பேசணும்னு வந்து உட்கார்றத விட இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்லி வர்றது தான் அந்த ஒரு வீடியோஸ் எல்லாமே. அப்போ வந்து எனக்கு அந்த டிவைனோட ஒரு இன்டர்வென்ஷன் அங்கே எனக்கு அழகாக தெரியும். அண்ட் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி சிட்டிங் ஹியர் அண்ட் டாக்கிங் டு யூ பீப்புள். எனக்கு வந்து என்னோட வீடியோ எடுத்து உங்களுக்கு போடும்போது நான் என்னையும் லவ் பண்ணி தான் அங்கே பண்ணுறேன் தெரியுமா. நான் உங்களுக்காக மட்டும் கிடையாது. எனக்கு இந்த வீடியோஸில் நான் என்ன ரொம்ப லவ் பண்ணுவேன். இட்ஸ் நாட் தட் என்ன யாராவது பார்க்கணுங்கிறதே எனக்கு இங்கே கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ அதை பற்றி அவ்வளோ தாட்டே எனக்கு கிடையாது. பட் நான் வந்து என்னோட ஃபேஸை பார்த்து வீடியோ போடும்போது எனக்கு என் மேலே இருக்கிற அன்பு அதிகரிக்கும். எனக்கு என்னையே ரொம்ப பிடிக்கும். இந்த அன்பை நான் வந்து என்றைக்குமே எனக்கு கொடுத்துக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு காட்டுற லவ் இருக்குல்ல, செல்ஃப் லவ், அதை தாங்க அதிகரிக்கணும். அதை நீங்கள் எவ்வளோ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ, கண்ணை மூடி உங்கள் மேலே உங்களுக்கு அப்படி ஒரு லவ் வருதோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஜேர்னி ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அதை செய்யாத வரைக்கும் உங்களோட ஜேர்னியில் ஹாப்பினஸ் வராது, வந்து போயிட்டே இருக்கும். பட் உங்களுக்கு அந்த செல்ஃப் லவ்ங்கிறது மேக்ஸிமமாக இருக்கணும். எகெயின் இது உங்களை ரொம்ப ஹாப்பியாக இந்த ஜேர்னியை ரொம்ப சந்தோஷமாக
உங்கள் ட்வின் ஃப்ளேமை ரொம்ப ஈஸியாக உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு விஷயம். ஸோ ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேக் கேர், என்ஜாய் திஸ் ஜர்னி, பி ஹாப்பி, பி இன் த மொமெண்ட், லவ் யுவர் செல்ஃப். பாய்.